ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ரெசிபி தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு சட்னி ரெசிபி தான். அது என்ன சட்னி, எப்படி செய்ய போகிறோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையானது உடச்சக்கல்ல, தேங்காய், சாம்பார் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, பூண்டு, கொஞ்சம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், நம்ம டீ போடக்கூடிய பசும்பாலோ இல்லை பாக்கெட் பாலோ நம்ம காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். இந்த பாலை இவ்வளோ தாங்க. இது சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட் தான். நீங்கள் நார்மலாக எல்லாருமே தேங்காய் சட்னி அரைப்பீங்க. அதுலேயே இது வித்தியாசமான நம்ம சரவண பவன் ஹோட்டல் சட்னி. இப்போ தேங்காயை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காயை நல்லா ஒரு துருவிக்கிட்டு அதில் நம்ம சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். எந்த வெங்காயம் இருக்கோ அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி தோல் நீக்கி அரிஞ்சது ஒரு அரை துண்டு, 4 பல்லு பூண்டு, புதினா, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ உடச்சக்கல்ல பார்த்திங்கன்னா இன்னியுமே கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அந்த சரவண பவன் ஹோட்டலில் உடச்சக்கல்லையே போட மாட்டாங்க, கொஞ்சமாக துளியோண்டு போடுவாங்க. நான் கொஞ்சம் கெட்டித்தன்மை வேணுன்றக்காக போட்டிருக்கேன். இன்னியுமே கம்மி பண்ணாக்க இந்த சட்னி இன்னியுமே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்த பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே தேங்காய் சட்னி அரைப்போம். நம்ம நார்மலாக அரைக்கிறது தேங்காய், பச்சை மிளகா, உடச்சக்கல்ல போட்டு நம்ம உப்பு போட்டு அரைப்போம். ஆனால் இந்த சரவண பவனில் இந்த மெத்தடில் தான் அரைச்சி அவங்க வைப்பாங்க. நார்மலாக அவங்க உடச்சக்கல்லையே போடாமல் வெறும் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சி வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டான, அவங்க ஹோட்டல்லே ரொம்ப ஃபேமஸானது இந்த சட்னி. இந்த சட்னி தான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வரும். அந்த சட்னி தான் இன்றைக்கி நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா மைய அரைச்சாச்சு. இன்னிமே அவங்க கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் மைய அரைச்சிட்டேன். நீங்கள் வேணால் இன்னும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். இந்த நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதெல்லாம் அரைச்ச பின்னாடி நம்ம எடுத்து காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பால் காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாலை எடுத்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி சர்வ் பண்ணி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த சட்னிக்கு கண்டிப்பாக தாளிப்பு கொடுத்தா தான் இது டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அந்த தாளிப்பில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஆப்டாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இந்த தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டோம்னா வச்சுங்க. இந்த தாளிப்பில் நம்ம இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது அந்த பருப்போட அந்த ஸ்மெல்லு, அதோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிப்பு ஊற்றிட்டோம்னா சூப்பரான சரவண பவன் ஹோட்டல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தோசை, இட்லிக்கு, சப்பாத்திக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.